அப்பா வாஜகா, அப்பாக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா? நான் எடுத்து வைக்கிறேன். இத கொடுத்துரு. இந்தாங்கப்பா. என்னடி, நான் தான் வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏமா, அப்பதான் நீ சமைக்கிறத சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? காலு உடைஞ்சி மூளையில முடங்கி கிடந்தாலும் இன்னும் அவருக்கு வீம்பு மட்டும் குறையல. கொட்டின பொண்டாட்டிக்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு வீம்பும் வீராப்புமா நடந்துகிட்ட எந்த ஆம்பளையும் உருப்டதா இல்ல. இத உன் அப்பாவுக்கு சொல்லி புரிய வை. அம்மா, சும்மா நோய் நோயின்னு பேசிட்டு இருக்காத, பேசாம போ. என்னது நோய் நோயின்னு சொல்றேனா? அவர் மட்டும் தானே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடறாரு. நீங்க 2 பேரும் என்கிட்ட தானடி வரணும். உங்க 2 பேரையும் பட்டி போட்டு கொள்றனா இல்லையான்னு பாரு. வாடி வா. போ. அப்பா இந்தாங்கப்பா. மடி போதுண்டாம்மா, போதும். அப்பா என்ன விளையாடுறீங்களா? காலையில இருந்து சாப்பிடல, சாப்பிடுங்கப்பா. இல்லம்மா, சொன்னா கேளு, போதும். அப்பா, அம்மா பேசினதை நினைச்சு கஷ்டப்படுறீங்களாப்பா? சாப்பிடுங்கப்பா. போதுமா, சொன்னா கேளு, போதும். தண்ணிக்கான இறக்கி வச்சிருங்க. அகல்யா, உங்க அக்கா வருது. இங்க நடந்தது எதுவுமே அதுக்கு தெரியக்கூடாது. சரிப்பா. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா. பாத்துக்க. அக்கா வாக்கா. என்னக்கா, அந்த தேவா உன்கிட்ட கடைக்கு வந்து பிரச்சனை பண்ணானா? உனக்கு எப்படி தெரியும் அகல்யா? டெய்லர் மாமா தான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது ஒண்ணும் இல்ல அகல்யா, அப்பாவுக்கு இப்படி ஆனதுனால நம்மளால கடை நடத்த முடியாம போயிடுமோன்னு அந்த தேவா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கான். நான் வந்து கடை நடத்துவேன்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல போல. அதனால அவன் காண்ல திரிஞ்சிட்டு இருக்கான். அவனை விட்டு தள்ளு, அவனை பத்தி எல்லாம் யோசிக்க நேரமே இல்ல. நாம செய்ய வேண்டிய வேலையே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த அகல்யா, இதுல 5000 ரூபாய் இருக்கு. 2 லோடு வந்துச்சு, 1 லோடுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன். இந்தா பாக்கி பணம். மடி, இந்த பணம் அக்காட்டே இருக்கட்டும், கொடுத்துடுமா? இல்ல அகல்யா. மடி, நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பணத்தை வீட்டுல வச்சா அதை உங்க அம்மா எடுத்து அகாசுகா பண்ணிடுவா. 1 ரூபா கூட நமக்கு கிடைக்காம போயிடும். வாட்டர் கேன்காரவங்க எப்ப வேணாலும் பணத்தை கேட்டு வருவாங்க. அப்புறம் கொடுக்க முடியாம போயிடுண்டாமா. ஆமாக்கா, அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இந்தாக்கா, இத நீயே வச்சுக்கோ. ஏண்டி, அவர்தான் அப்பாவி மனுஷன். உன்கிட்டயே பணம் இருக்கட்டும்னு சொல்றாரே, நீ உண்மையிலேயே நல்லவளா இருந்திருந்தா பதிலுக்கு என்னடி சொல்லிருக்கணும்? இந்த பணம் என்கிட்ட இருக்க கூடாது, அத அம்மா கிட்ட கொடுங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அத விட்டுட்டு கம்முக்கமா வாங்கி இடுப்புல முடிஞ்சு வைக்கலான்னு பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய கைகாரியா இருப்ப. ஏய், என் பொண்ணு வேண்டான்னு தானே சொன்னிச்சு, அது உன் தீஞ்சு போன கதைக்கு இல்லையா? சும்மா ஒப்புக்கு வேணான்னு சொன்னா போதுமா? இவ ஏன் கடைய பாத்துக்கிறேன்னு தலையாட்டினான்னு இப்பதானே எனக்கு புரியுது. கடை வருமானத்தை மொத்தமா சும்மா பேருக்கு கொண்டு வந்து உங்க கண்ணுல காட்டிட்டு இவளே மொத்தமா சுருட்டி வாயில போட்டு கேப்ப விடலான்னு பாத்துருக்கா. மா ஹீரோ அகல்யா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? உங்களுக்கு இந்த பணம் தானே வேணும், வச்சுக்கோங்க. அக்கா என்னக்கா நீ? ஆனா ஒண்ணு, நாளில இருந்து நான் வரல. நீங்களே கடை கடையா வீடு வீடா போய் வாட்டர் கேன் போடுங்க, சரியா? பாய். ஏய் இரு. என்ன என்னடி சொன்ன? நான் வாட்டர் கேன் போடணுமா? ஆமா, கஷ்டப்படாம எப்படி பணம் கிடைக்கும்? வாட்டர் கேன் போடுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா அதை எல்லாத்தையும் தூக்குறதுக்கு? நீயே போய் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்க. பணத்தை கொடுங்க. இந்தா நீயே வச்சுக்கோ. ஆனா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். அதுல ஏதாவது தில்லு முள்ளு திருட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சீ, போ. ஆமா,
இதை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. எனக்கு மட்டும் இவங்க அம்மாவா இல்லைன்னா வர கோவத்துக்கு சொல்லு நல்லா 2 அடி கொடுத்திருப்பேன். கோவப்படாத அகல்யா. அப்பாவுக்கு கால் குணமாகிற வரைக்கும் அமைதியா இரு. நான் கிளம்புறேன். ம். நான் வரேன் அகல்யா. சரிக்கா. நீ என் பொண்ணு இல்ல, என்ன பெத்த தாய், என் தெய்வம். இந்த 15,000 ரூபாயை வச்சு குடும்பம் நடத்தி காட்டுறேன்னு ஏதோ பெருசா பில்டப்பா டயலாக்லாம் விட்டேன். இப்ப பார்த்தா எப்படி கணக்கு போட்டாலும் பட்ஜெட்ல துண்டு, போர்வை, புடவையெல்லாம் வேற விழுதே. என்ன பண்றது? ம்? என்ன பிரபு? ஆதிரா எங்கப்பா? தூங்கிட்டாளா? இல்ல பிரபு. ஆதிரா தூங்கலன்னு அப்பா சொன்னாரு. இங்க வந்து பார்த்தா ராத்திரி 12 மணி மாதிரி இப்படி தூங்கிட்டு இருக்கா. அடி பாவி, தூங்குற மாதிரி என்கிட்டயே நடிப்ப போடுறியா? இப்ப பாரு உன் வேஷத்தை எப்படி கலக்கிறன்னு. நாம யாரு வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. ஐயோ, என்ன ஆகுற? முடிச்சிட்டியா? நீங்க காலை மிதிக்கி நான் இல்ல, அந்த கும்பகர்ண கூட தூக்கத்துல முழிச்சிருப்பான். ஐயோ சாரி ஆகுற, தெரியாம மிதிச்சிட்டேன். நீ தூங்கு. இனிமே எங்க தூங்குறது? காலெல்லாம் வலிக்குது. ஐயோ.